رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ليس المؤمن يشبع وجاره جار إلى جنبه، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இது அல்லாஹ்வினுடைய மார்க்கமாக இருக்கு. அல்லாஹ் வடிவமைத்த மார்க்கமாக இருக்கிறது. படைத்த இறைவன் தன்னுடைய படைப்புகளுக்கு எவையெல்லாம் நல்லதோ அவைகளெல்லாம் ஏவக்கூடிய விஷயங்களையும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மனித குலத்திற்கு தீங்கானதோ அதை தடுக்கக்கூடிய, அதை விட்டும் தவிர்த்திருக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாம் என்பதன் மூலமாக நமக்கு கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக கடமைகள் இரண்டு வகைகளாக பிரிப்பார்கள். இஸ்லாத்தின் கடமைகள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படும். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இது போன்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது ஒரு கடமை இருக்கிறது, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஹுக்கூக்குல் இபாத் என்பதாக சொல்வார்கள். ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக பல வகையான கடமைகளை உள்ளடக்கியது இந்த ஹுக்கூக்குல் இபாதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வரிசையிலே இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை. பக்கத்து வீட்டார்களுக்கு அப்படின்னு சொல்லி சில கடமைகளை மார்க்கம் சொல்லுகிறது. இந்த கடமைகள் எல்லாம் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும், அது உங்களுக்கு கடமைகளாக இருக்கிறது என்று ஒரு அழகான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் கொடுக்கிறது. பொதுவாக அண்டை வீடு என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் காட்டில் போய் ஒரு வீடை கட்டியிருக்கிறாரு, அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னா எல்லா நேரமும் பயந்துக்கிட்டே இருப்பார். எல்லா நேரமும் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பக்கத்துல இருந்து நம்மளுக்கு அந்த சூழ்நிலையை சரி செய்யறதுக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பார். அதே அந்த மனிதருக்கு பக்கத்துல, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கு, ஆனா அந்த வீட்டுல ஆள் இல்லை அப்படின்னாலும் இந்த மனிதர் பயந்துக்கிட்டே தான் இருப்பார். எப்பொழுது அண்டை வீட்டார் என்பதாக அந்த வீட்டுல ஆளுகள் இருப்பாங்களோ அப்பதான் இவருக்கு நிம்மதியா இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துல ஆள் இருக்கிறாங்க, நமக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க உதவி செய்வாங்க, நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க என்பதாக ஒரு அமைதியாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே,
அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த அண்டை வீடு என்பதாக இருக்கு. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க, அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலேயே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், வல் யதாமா, யதீமான பிள்ளைகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், வல் மசாகீன், ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், வல் ஜாரி தில் குர்பா, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் ஜாரில் ஜுனுபி, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அவர் உறவினர் இல்லை என்றாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவருக்காகவும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்துடைய ஆரம்பத்தை பார்த்தா அப்படின்னு சொன்னா, என்னைய வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய இபாதத்தை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா அண்டை வீட்டார்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்க, சொந்தக்காரரா இருந்தாலும் நீங்கள் உபகாரம் செய்யுங்க, அவர் தெரியாதவரா இருந்தாலும் சரி அவருக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாம் இருக்குது, அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, மா ஸால யூஸினி ஜிப்ரீல் பில் ஜார் ظننtu அன்னஹு சயுவர்ரிசுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொன்னா, நானே நினைச்சிட்டேன் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நானே நினைச்சேன் அவர் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்களும் நம்முடைய வாரிசுகள்ல ஒருத்தவராக ஆயிடுவாங்களோ, அப்படி ஆக்கிடுவாங்களோ, என்னுடைய சொத்துல பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நான் பங்கு கொடுக்கணும், அந்த அளவிற்கு நான் எண்ணிட்டேன். அந்த அளவிற்கு அவ்வளோ விஷயங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாம் அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் மிக தெளிவாக வலியுறுத்தி நம்மிடத்திலே கூறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அண்டை வீட்டார்களுக்கு உபகாரம் செய்வது இருக்குது, இது ஈமானுடைய அடையாளம் என்பதாக சொன்னாங்க. ஒரு முஃமின் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி இருப்பார்னு சொன்னா, தன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவருக்கு அவர் உபகாரமாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, யார் அல்லாஹ்வை நம்புறாங்களோ மேலும் மறுமையினால நம்புறாங்களோ, மௌத்துக்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான், நன்மை செய்தவர்களுக்கு அதற்குரிய கூலியும் தீமை செய்தவர்களுக்கு அதற்குரிய கூலியும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதை யார் நம்புவார்களோ ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு சங்கை செய்து கொள்ளட்டும், உபகாரம் செய்து கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்ட ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல என்னென்னலாம் செய்யணும், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க நாம செய்யணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸ்ல சொல்லுவாங்க. முதலாவது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரரு நம்மள்கிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு உதவி செய்வது உங்கள் மீது கடமை. அது அவர்கள் உதவி கேட்பது அவர்களுடைய உரிமை. அவர்களுக்கு உதவி
கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரெண்டாவதா சொன்னாங்க, கடன் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும். நல்ல மனுஷரா இருக்கிறாரு, ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு கடன் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கடன் கொடுக்காம நாங்கள் இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு கடன் நீங்கள் கொடுக்க வேண்டும். நல்ல மனுஷனா இருக்கிறாரு, திருப்பி கொடுக்கிறவரா இருக்கிறாரு அப்படின்னு இருந்தா. சில பேருக்கு இருப்பாங்க, ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணமும் இல்லாம இருக்கும். அப்பேற்பட்ட ஆள்கிட்ட நபி அவர்கள் சொன்னது இது சரி வராது. அவங்கள்ட்ட போய் கொடுத்து நாமளும் அவங்க பின்னாடியே சுத்துற மாதிரி இருக்கும். எனவே எந்த மனிதர் அத்தியாவசியத்திற்காக வேண்டி கேட்கிறாங்களோ, திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு தெரியுதோ அவர்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்யணும். மூணாவதாக சொன்னாங்க, உங்களிடத்துல வறுமை என்பதாக முறையிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரொம்ப கடினமாக சொன்னாங்க, லைஸல் முஃமினு அல்லதி யஷ்பஉ வ ஜாருஹு ஜாஇன் இலா ஜம்பிஹி. பக்கத்து வீட்டுக்காரரு பசியோடு இருக்கிறாரு, இவர் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னா இவர் ஒரு முஃமினே இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாம வயிறு முட்டை சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழிகாட்டுதலை நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் நோய்வாய்ப்பட்டார் அப்படின்னு சொன்னா அவங்கள போய் சந்திங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நோய்வாய்ப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஊர்ல யார் வந்தாலும் அதை விட பக்கத்து வீட்டுக்காரர் வராரா என்பதாகத்தான் மனம் இயங்கும். பக்கத்திலே இருக்கிறாரு, வராம போயிட்டார் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அவர் நோயில் இருப்பாரு, இது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக அவர் இருக்கும், அவருக்கு கவலை கொடுக்கக்கூடியதா இருக்கு. பக்கத்திலே இருக்கிறாரு, ஊர் உலகத்திலிருந்து வந்து நம்மளை பார்க்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு, ஆனா நம்மளை பார்க்கலே என்பதாக ரொம்ப கவலைப்படக்கூடியவர்களாக ஆகுவாங்க. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் நோய்பட்டார் அப்படின்னு சொன்னா அவரை போய் நலம் விசாரிங்க என்பதாக சொன்னாங்க. அடுத்து நபி அவர்கள் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜனாசாவுல கண்டிப்பாக நீங்க போய் கலந்துக்கோங்க. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க கலந்துக்கோங்க. அடுத்து நபி அவர்கள் சொன்னாங்க, மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த அளவிற்கு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்களுடைய மனம் நோகாதபடி நடக்கணும் என்பதாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவர் இருக்கிறாரு, இப்ப நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வீடை விட உயரமாக கட்டாதீங்க. அப்படி கட்டி அவருடைய வீட்டுக்கு காற்று போகாத அளவிற்கு தடுத்து விடாதீங்க. ஆனா நபி அவங்க அடுத்து சொன்னாங்க, அவர்கிட்ட அனுமதி கேட்டாலே தவிர நீங்க உங்களுடைய அந்த வீடை உயரமா கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அவரிடத்தில் அனுமதி கேளுங்க, நான் உயரமா கட்ட போறேன், உங்களுக்கு வர்ற காத்து தடைபடும் என்பதாக நபி அவர்கள் அந்த அளவிற்கு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவரிடத்துல போய் வாழ்த்து சொல்லுங்க. நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு, இது அல்லாஹ்வுடைய கிருபை என்பதாக அவர்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லுங்க. இன்னைக்கு அதிகமான பொறாமை என்பது பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட தான் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரவங்களை பார்த்து தான் நிறைய பேர் பொறாமை என்பதாக இருக்குது. நபி அவர்கள் சொல்றாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு போய் நீங்க வாழ்த்து சொல்லுங்க, பொறாமப்படாதீங்க என்பதாக சொன்னாங்க. ஒரு கதையில கூட வரும், ஒரு வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து எப்போதுமே பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்வாரா, டெய்லி காலங்காத்தால் 4 மணிக்கு ஒரு காட்டுக்கு போய் வணங்கிக்கிட்டு இருப்பாராம். அப்போ இதை பார்த்து இந்த வீட்டுக்காரங்க அவர்கிட்ட சொல்லித்தான், இவர்
4 மணிக்கு எந்திரிச்சு போறாரு. அதனாலதான் வாழ்க்கையில அவர் முன்னேறிக்கிட்டே போறாரு. அவர் எங்க போறாரு, என்ன செய்யறாருன்னு நீங்க பாருங்க. அதை பார்த்து நீங்களும் செய்யுங்க, நம்மளும் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரமா சொல்லுச்சு. இப்ப அந்த கணவரும் போறாரு, டெய்லி போறாரு, பார்க்கிறாரு. அவர் அந்த காட்டுக்கு போறாரு, ஏதோ தியானத்துல உட்கார்ந்துருக்காரு. இதை இவர் பார்த்துட்டு 40 நாள் தொடர்ந்து போறாரு அவர் பின்னாடியே, என்னதான் கிடைக்குதுன்னு. இது ஒரு சாதாரண ஒரு கதை. அப்ப திடீர்னு ஒரு இறைவன் வந்து அவர் முன்னாடி வந்து நின்றுச்சான். ஒரு தேவதை வந்தோடனே அந்த தியானத்துல இருந்தவர் மயங்கி விழுந்துட்டாராம். இப்ப இந்த ஓரமா இருந்த இவரை பார்த்து அந்த தேவதை வந்து கேட்டுச்சான், இந்த மாதிரி இவர் 40 நாளா என்கிட்ட வந்தாரு, வந்து தொடர்ந்து என்னை பிரார்த்திச்சுக்கிட்டே இருந்தாரு. அதனால இவருக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கலாம் நினைச்சேன், ஆனா இவர் மயங்கி போயிட்டாரு. ஆனா நீ தெரிஞ்சோ தெரியாமதோ 40 நாள் நீ அவர் பின்னாடியே வந்து இந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருந்த. அதனால உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்தா கேளு, நான் தரேன். உனக்கு ஏதாச்சும் தேவைன்னாலும் கேளு, நான் தரேன். ஒரு மாடி வீடு கேட்குறியா, மாடி வீடு தரேன். செல்வம் கேட்குறியா, செல்வம் தரேன். எது கேட்டாலும் நான் உனக்கு தரேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, உனக்கு நான் எது தருவேனோ அதை விட 2 மடங்கா நான் இவனுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த மனிதர் என்ன செஞ்சானா, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, வீட்டில் போய் நான் கேட்டுட்டு வரேன். வீட்டில் போய் நான் கேட்டுட்டு வரேன். நேராக மனைவிட்ட வந்தாராம். மனைவி ஒரு ஆலோசனை சொல்லிச்சான். நேராக அவர் இடத்துல வந்தாராம். அந்த தேவர்கிட்ட வந்து கேட்டாராம், இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன், நீ எனக்கு எதா இருந்தாலும் தந்துடுவியான்னு கேட்டாராம். எதா இருந்தாலும் தந்துடுவேன். சரி, நான் எனக்கு எது தந்தாலும் அவருக்கு டபுளா நீ தந்துடுவியா? ஆமா, டபுளா தந்துடுவேன். அப்படின்னா என்னுடைய ஒரு கண்ணை நீ எடுத்துடு அப்படின்னு அவருக்கு என்ன செய்யணும், அவருக்கு 2 கண்ணையும் நீ எடுத்துடு. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போகணும் என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா பொறாமப்படாதீங்க, அவருக்கு போய் நீங்க வாழ்த்து சொல்லுங்க. எப்ப நம்ம போய் அவருக்கு போய் வாழ்த்து சொல்லிடுவோமோ அப்போ பொறாமைங்கிறதே நம்ம மனசுல வராது. எப்போ அவர்கிட்ட போய் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, அல்லாஹ்வுடைய நேமத்து இது, அல்லாஹ்வுடைய கிருபை உங்களுக்கு அல்லாஹ்தாலா கொடுத்துருக்கா, நம்ம மனம் திறந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா பொறாமை வராது. எனவேதான் நபி அவர்கள் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா வாழ்த்து சொல்லுங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவருக்கு கெட்டது நடந்துருச்சு, ஏதாவது நஷ்டம் நடந்துருச்சு, வியாபாரத்திலேயோ அல்லது வேற ஏதாச்சும் விஷயத்திலேயோ கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு போய் ஆறுதல் சொல்லுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில அன்பை விதைக்கக்கூடியதாக இருக்கு, அந்த வெறுப்பை வேறறுக்கக்கூடியதாக இருக்குது. எப்போ ஒருத்தவருக்கு நாம துன்பமா இருக்கிறார பக்கத்து வீட்டுக்காரர், அவருக்கு போய் நாம் ஆறுதல் சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மேல அவர் கோபமா இருந்தா கூட அந்த நேரத்தில் அவருக்கு போய் நாம் ஆறுதல் சொல்லும் பொழுது நம்ம மேல இருந்த எல்லா கோபமும் போயிட்டு அவருக்கு நம்ம மேல முஹப்பத் ஏற்படும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதாவது துன்பம் நடந்தது அப்படின்னு சொன்னா அவருக்கு போய் நீங்க ஆறுதல் சொல்லுங்க, இதுவும் உங்கள் மீது உள்ள கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு பழங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க அதுல கொடுங்க. அல்லது உங்களால கொடுக்க முடியாது, அந்த அளவிற்கு உங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னா அதை மறைச்சு உங்க வீட்டில் கொண்டு போங்க. உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள்கிட்ட நீங்க கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு போகாம பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைகள் அந்த பழங்களை எடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டுடைய பிள்ளைகள் முன்னாடி காமிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு நோவினையா இருக்கும். நம்மளால சாப்பிட முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வந்துடும். எனவே உங்க வீட்டுக்கு பழம் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க. கொடுக்க முடியலைங்கிற பட்சத்துல நீங்க அதை அமைதியா எடுத்துட்டு வாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே,
பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதிகமாக ஆர்வம் ஊட்டினாங்க. இந்த விஷயங்கள் செய்யுங்க என்பதாக. ஒரு தடவை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அபாதர், ஓ அபூதரே, இதா தபக்த மரதபத்தின், நீ சால்னா செஞ்ச அப்படின்னு சொன்னா ஃபக்ஸிர் மாஅஹா வதஆஹ ஜீரானக், நீ குழம்பு சமைச்ச அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தண்ணியை கூட ஊத்தியா வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அடிக்கடி நாம அன்பளிப்பு கொடுத்து கொள்ள வேண்டும். அதே போல் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உணவுகளை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த விஷயங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய சமூகம் அதிகமாக இந்த விஷயத்தை கடைபிடிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், நாம் விசேஷமாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுப்போம். அதே போல் நம்முடைய பெருநாட்களில் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் கொடுப்போம். தெரிந்த மற்ற சமுதாய மக்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். இன்னும் நாம் அதை அதிகப்படுத்தணும். முன்னாடி இருந்த மக்களை விட இப்போ இருந்தவங்க அது குறைஞ்சு தான் போயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு நாம் ஸ்பெஷலாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கொடுக்கறது இருக்குது. முன்னாடி அதிகமாக இருந்துச்சு, இப்பயும் இருக்குது, ஆனால் குறைவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அன்பளிப்பு கொடுங்க. நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதையும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்க என்பதாக சொன்னாங்க. இன்னொரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதை இழிவா பார்க்காதீங்க. என்ன இதை கொடுத்துருக்கிறாங்களே, இந்த விஷயத்திலாமா கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுக்கறது நல்லாவா இருக்குது என்பதாக லா தஹ்கீரன்ன, அதை ஒரு இழிவா பார்க்காதீங்க. எது கொடுத்தாலும் நீங்கள் முகமலர்ச்சியோட நீங்க வாங்கிக்கோங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லிஜாரிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்று சொன்னாங்க, ஒரு முஃமின்னா எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, எனக்கு எந்தெந்த விஷயங்கள் நடப்பதெல்லாம் அவன் விரும்புவானோ அதையே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு விரும்பணும். எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நல்லது நடக்கணும் என்பதாக நாம நினைக்கணும். எனக்கு கெட்டது நடந்தா நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கெட்டது நடக்கக்கூடாது என்பதாக நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால்தான் ஒருவர் உண்மையான முஃமின் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுகிறது அண்டை வீட்டுக்காரர்களுக்கு. அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய எச்சரிக்கையை மார்க்கம் செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான எச்சரிக்கைகள் செய்திருக்கிறார்கள். யாரெல்லாம் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல்லாஹி லா யுக்மினு வல்லாஹி லா யுக்மினு வல்லாஹி லா யுக்மினு. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருவர் முஃமினாக ஆக முடியாது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருவர் முஃமினாக ஆக முடியாது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருவர் முஃமினாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 தடவை சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது யார் முஃமினாக ஆக முடியாது என்பதாக கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லதி லா யக்மனு ஜாருஹு பிபவாயிஹி. எந்த பக்கத்து வீட்டுக்காரரு இவருடைய தொந்தரவு விட்டும் நிம்மதி இல்லாமல் இருப்பாரோ, அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் தொடர்ந்து நிம்மதி இல்லாமே இருக்கிறாரு இவரை பார்த்து அப்படின்னு சொன்னா ஏதாவது சண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஏதாவது சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த மனிதர் உண்மையான முஃமின் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியம் விட்டு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய்வது இருக்குது, இது ஈமானுடைய அடையாளமாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர்
அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது இருக்குது, இது ஒரு முஃமினுடைய செயல் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மல்லா யக்மனு ஜாருஹு பவாயிகஹு. பக்கத்து வீட்டுக்காரருக்கு யாரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அதிகமாக தொழுகிறாங்க, அதிகமாக நோன்பு வைக்கிறாங்க, ஜகாத்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க, சதக்காக்கள் எல்லாம் நிறையா செய்கிறாங்க, அதிகமான இபாதத்துகள் செய்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த பெண்மணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பெண்மணி நரகத்தில் இருப்பார் என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க, அதிகமான தொழுகலை கரெக்டாக தொழுகிறாங்க, ரமலான் நோன்பு வைக்கிறாங்க, ஜகாத் மட்டும் கொடுக்குறாங்க, அதிகமாக இபாதத்துகள் இல்லை, ஃபர்லை மட்டும் செய்கிறாங்க, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கண்ணியப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் செய்கிறாங்க, இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இடம் சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உரிமைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரங்க நிம்மதியா இருக்கிறாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லவர், அவரால் எனக்கு எந்த ஒரு தீங்குமே வராது, இதுவரை என்னை குறை செஞ்சதில்லை, என்னை திட்டுனதில்லை அப்படின்னு அவர் நிம்மதியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்துருவான். பக்கத்து வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு, ஒரு காத்துல ஏதாச்சும் ஒரு பேப்பர் பறந்து வந்து என் வீட்டுக்கு வந்தா கூட அதுக்கு ஒரு பெரிய சண்டையை வளர்த்துருவாரு, ஏதாச்சும் ஒரு சின்ன அசம்பாவிதம் என் வீட்டுல இருந்து ஏதாச்சும் மரத்துல இருந்து அங்க போய் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் பெரிய சண்டையை வந்து இழுத்துடுவாரு அப்படின்னு தினம் நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்பதாக பக்கத்து வீட்டுக்காரர் நிம்மதி இல்லாம இருந்தாரு. இவர் எவ்வளோ பெரிய ஆபிதா இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய வணக்கசாலியா இருந்தாலுமே அவர் நரகத்தில் இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கேள்வி கணக்காக வச்சிருப்பான். அப்போ அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் யார் யாருக்கு தீங்கு செஞ்சாரு என்பதா அல்லாஹ் தஆலா அது ஒரு நீதிமன்றம் நடக்கும். அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க, உங்களில் யாரு நஷ்டவாளின்னு தெரியுமா, யாரு முஃப்லிஸ், யார் இருக்கிறது எல்லாமே திவாலாகி போனவர் என்று தெரியுமான்னு கேட்டான். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யார் முஃப்லிஸ்ன்னு சொன்னால் யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்க தான் முஃப்லிஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ நபி அவர்கள் சொன்னாங்க, அவங்க முஃப்லிஸ் இல்லை, நாளை மறுமை நாளில் மலையளவுக்கு நன்மையை கொண்டுட்டு ஒருத்தவர் வருவார். அப்போ வரக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களுமே பார்ப்பாங்க, இவர் இவ்வளோ நன்மையை வச்சிருக்கிறாரு, சொர்க்கத்துக்கு போயிடுவாரு, உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாருன்னு நினைப்பாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரா வருவார். யா அல்லாஹ், இந்த மனிதர் எனக்கு இன்ன விஷயத்தை செஞ்சுட்டாரு, இந்த அநியாயம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அப்ப அல்லாஹ் தஆலா இவருடைய நன்மையை எடுத்து அவருக்கு கொடுத்து இந்த வழக்க முடிப்பான். அடுத்து ஒரு மனிதர் வருவார், யா அல்லாஹ் இவரை நீ திட்டாருன்னு வருவார். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை அவருக்கு கொடுத்து இந்த வழக்க முடிப்பான். இப்படியே ஒவ்வொரு தவறா வந்து இவர் மீது வழக்கு தொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லாஹ் தஆலா இவருடைய நன்மை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா நன்மை எல்லாம் தீர்ந்துடும். இதுக்கு பிறகு மக்கள் வருவாங்க, யா அல்லாஹ் இவர் இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லி. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான், யாரு வழக்கு தொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட உள்ள தீமை எடுத்து இவர்கிட்ட அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இப்படியே போய் கடைசியில மலையளவு நன்மையா வந்தவர் இருக்கிறாரு, இவர் மலையளவு தீமையாக போகுவாரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த வழக்கு தொடுப்பாங்கல்ல
ஒவ்வொரு மனிதரும் வந்து எனக்கு இது அநியாயம் பண்ணிட்டாருன்னு. அதுல முதலாவதா அல்லாஹ் தஆலா எந்த வழக்கு விசாரிப்பான் அப்படின்னு சொன்னா, அண்டை வீட்டுக்காரர்களுடைய வழக்கு தான் முதல்ல நடக்கும். அண்டை வீட்டுக்காரரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், அவர் வந்து யா அல்லாஹ் இந்த மனிதர் எனக்கு இந்தந்த அநியாயங்கள் எல்லாம் செய்துட்டார் அப்படின்னு சொன்னா இவருடைய நன்மை எடுத்து அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகள்ல நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு மார்க்கம் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய்யும்படியும் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடாது என்பதாக மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியதாக நம்முடைய மார்க்கம் இருக்குது. எனவே அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அவர்களுக்கு தந்தருள்வானாக.